அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, முஹர்ரம் மாதம் 10ஆம் நாள் நிறைய வரலாற்று சிறப்புமிக்க நல்ல நிகழ்வுகள் நடந்திருந்தாலும் கூட, ஒரே ஒரு நிகழ்வு ரொம்பவும் வரலாற்றில் கண்ணீருக்கு சொந்தமான ஒரு நிகழ்வு என்று சொன்னால், ஹிஜ்ரி 60 நடந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை திருப்பேரர் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அநியாயமாக கொலை செய்யப்பட்டது கர்பலாவில். கர்பலாவின் நிகழ்வு படிக்கின்ற பொழுது கண்ணீர் வடிக்காத நபர்கள் இருக்க முடியாது என்று சொல்லும் அளவிற்கு கொடூரமான ஒரு நிகழ்வு. இந்த கர்பலாவுக்கு பின் நடந்தது என்ன? இந்த கர்பலாவில் கலந்து கொண்டவர்களுக்கு நடந்தது என்ன, நிகழ்ந்தது என்ன என்பதை அல்லாமா இப்னு ஜௌசி ரஹ்மஹுல்லா அவர்கள் புஸ்தானுல் வாயிலின் என்ற கிதாபில் பதிவு செய்வார்கள். ஒரு 3 நிகழ்வை கர்பலாவுக்கு கர்பலாவுக்கு எதிரான, அது கர்பலாவில் கலந்து கொண்டவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையாகவும், 2 நிகழ்வுகளை அஹ்லு பைத்தை நேசித்தவர்களுக்கு கிடைத்த பாக்கியத்தையும் சொல்லுவார்கள். புஸ்தானுல் வாயிலீன் என்ற கிதாபில் தவிர மற்ற கிதாபுகள் இந்த செய்தியை நம்மால் காண முடியவில்லை, இருக்கலாம். எனக்கு தெரிந்து இப்னு ஜௌசி ரஹ்மஹுல்லா அவர்கள் எழுதிய புஸ்தானுல் வாயிலீன் என்ற கிதாபில் மட்டும்தான் இந்த நிகழ்வு பதிவு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆத்மார்த்தமாக எப்படி ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிரானவர்களை பழிவாங்கினார்கள் என்ற ஒரு நிகழ்வை சொல்லுவார்கள். ஹுஸ்ஸா இப்னு ரபாஹுல் ஆதி என்ற ஒரு நபர் அறிவிக்கின்றார், நான் கூஃபாவில் கண் பார்வை இல்லாத ஒரு நபரை சந்தித்தேன். மக்கள் எல்லோரும் அவரிடத்தில் வந்து, உங்கள் கண் பார்வை எப்படி பறிபோனது என்று கேட்டபொழுது அவர் ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வை சொன்னார். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்ட பொழுது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிரான அந்த கூட்டத்தில் நான் இருந்து கொண்டேன். ஆனால் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக நான் எந்த ஆயுதத்தையும் ஏந்தி போர் செய்யவில்லை, எந்த அம்பையும் எரியவில்லை, எந்த வாளை கொண்டும் நான் அவரை அடிக்கவில்லை. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டு விட்டால் அன்று இரவு நான் வீட்டுக்கு சென்று உறங்கினேன். கனவில் ஒரு நபர் என்னை அழைத்து, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னை அழைக்கின்றார்கள் என்று சொன்னார். நான் சென்றேன். எனக்கு முன்னால் அங்கே 9 நபர்கள் நிறுத்தப்பட்டிருந்தார்கள். அந்த 9 நபர்களும் கர்பலாவில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக போர் செய்தவர்கள். அவர்களை ஒவ்வொரு நபராக ஒரு மலக்கு அடிக்கின்றார். அடித்தவுடன் ஒரு நெருப்பினால் ஆன சாட்டையால் அவரை அடிக்கின்றார். அடித்தவுடன் அவர் இறந்து விடுகின்றார். திரும்ப அவருக்கு உயிர் கொடுக்கப்படுகிறது. இப்படியாக 7 முறை அந்த 9 நபர்களும் அடித்து கொல்லப்பட்டார்கள். 10வது நபராக நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலை பிடித்து கொண்டு, யா ரசூலல்லாஹ், நான் எந்த போரும் செய்யவில்லையே, உங்கள் பேரர் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக நான் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லையே என்று சொன்ன பொழுதும் கூட, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் கையில் இருந்த ஒரு பாட்டில், அதில் இரத்தம் இருந்தது, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய இரத்தம். அந்த இரத்தத்தை கொண்டு என் கண்ணில் சுருமா இட்டார்கள். இட்டுவிட்டு சொன்னார்கள், நீ ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிரான அந்த கூட்டத்தில் நின்று கொண்டிருந்தாய், அந்த கூட்டத்தை அதிகப்படுத்தி காட்டினாய், அதனால் உனக்கு இந்த குறைந்த தண்டனை என்பது போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். கனவு கலைந்து நான் காலையில் எழுந்தேன், என் பார்வை பறிபோயிருந்தது என்று அந்த நபர் சொன்னதாக ஹுஸ்ஸா இப்னு ரபாஹுல் ஆதி என்ற நபர் சொல்லி காட்டுவார்கள். அதுபோன்று அடுத்து ஒரு நிகழ்வை சொல்வார்கள். ஃபதுல் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் தாபிஇ சுத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் நான் அமர்ந்திருந்தேன். அவர்களுக்கு பக்கத்தில் இன்னொரு நபர் வந்து அமர்ந்தார். அவருடைய உடம்பிலிருந்து கற்றாழை வாசனை வீசியது, நாற்றம் எடுத்தது. அப்போ சுத்தி ரஹ்மத்துல்லாஹி அவங்க கேட்குறாங்க, நீ கற்றாழை விற்பவரா என்று கேட்டபொழுது, இல்லை. அப்ப ஏன் உன் மேனியிலிருந்து இந்த வாடை நாற்றம் வருகிறது என்று கேட்டபொழுது, அவர் ஒரு அதிசயமான நிகழ்வை சொன்னார். நான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிரான படை அம்ர் இப்னு சஅத் அவருடைய படையில் நான் இருந்தேன். படையில் இருந்து நான் ஒன்றும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக போர் செய்யவில்லை. மாறாக
அந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிரான அந்த படை அமைக்கின்ற அந்த கூடாரம் அமைப்பதற்கான ஆணி, இரும்பு அந்த கம்பியை நட்டுவதற்கான ஆணியை நான் அவர்களுக்கு விற்றேன். நான் அன்று இரவு ஆஷுராவுடைய நாளில் இரவு அந்த படையில் தங்கினேன். கனவில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தேன். அவர்களுக்கு முன்னால் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நின்று கொண்டிருந்தார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு கொல்லப்பட்டவர்களுக்கும், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு அநீதமாக கொல்லப்பட்டவர்களுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளையின் பேரில் தண்ணீர் புகட்டினார்கள். நானும் ஓடி சென்று தண்ணீர் கேட்டேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, "நீ ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு எதிராக நீ உதவி செய்தவன் அல்லவா?" என்று கேட்டபொழுது, "யா ரசூலல்லாஹ், நான் அவர்களுக்கு எதிராக நான் எந்த நடவடிக்கையும் செய்யவில்லையே. நான் என்னுடைய ஆணியை விற்றேன், அவ்வளவுதான்" என்று சொன்ன பொழுது, "அவனுக்கு கற்றாழையை கொடுங்கள்" என்று சொன்னார்கள். அந்த கற்றாழை சாறை எனக்கு ஊற்றினார்கள், குடிக்கத் தந்தார்கள். அது என் மேனியில் பட்டது. அன்றிலிருந்து 3 நாட்கள் எனக்கு சிறுநீர் சென்றது. அந்த சிறுநீரும் கற்றாழையாக சென்றது. கற்றாழை சாறாக சென்றது. அதற்கு பிறகு என் மேனியிலிருந்து இந்த வாசனை மட்டும் இருந்து கொண்டிருந்தது. இந்த நாற்றம் மட்டும் வந்து கொண்டே இருந்தது என்று சுத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களிடத்தில் அந்த நபர் சொன்னதாக ஃபதுல் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். இன்னொரு நிகழ்வையும் சொல்வார்கள். கூஃபாவில் ஒரு செய்தி பரவியது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிரான படையில் கலந்து கொண்ட நபர்கள் எல்லோருக்கும் ஒவ்வொரு முசீபத்து நடந்தது என்று மக்கள் பரவலாக பேசிக் கொண்டிருந்தார்கள். அதுதான் உண்மையும் கூட. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நபர் சொன்னார், தம்பட்டம் அடித்தார். நான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிரான படையில் கலந்து கொண்டிருக்கின்றேன். எனக்கு எந்த சோதனையும் ஏற்படவில்லையே. எனக்கு எந்த சோதனையும் ஏற்படவில்லையே. இன்று வரையிலும் ஏற்படவில்லையே என்று அவர் சொல்லிக் கொண்டிருந்த அந்த வேளையில் அவரை சந்திப்பதற்கு ஒரு விருந்தாளிகள் கூட்டம் வந்தது. இந்த விருந்தாளிகள் விருந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இவர் அவர்களுக்காக விளக்கை சரி செய்வதற்கு தன்னுடைய நெருப்பிலான இந்த விளக்கை சரி செய்து கொண்டிருந்தார். அந்த விளக்கு கை தவறி கீழே விழுந்து அந்த நெருப்பு பற்றி அவருடைய உடம்பில் நெருப்பு பற்றி உடனடியாக அந்த இடத்திலேயே அவர் மரணித்தார் என்று அல்லாமா இப்னு ஜௌசி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் 3 நிகழ்வை சொல்லித் தருவார்கள். கர்பலாவுக்கு எதிராக ஒரு சின்ன ரீதியிலும் கூட ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிரானவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான நடவடிக்கை எடுத்தார்கள் என்பதை சொல்லித் தருவார்கள். அதே போன்று ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவி செய்தவர்களுக்கும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேருபகாரம் செய்தார்கள். சுலைமான் இப்னு அப்துல் மலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு கனவு காணுகின்றார். அந்த கனவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுலைமான் இப்னு அப்துல் மலிக் அவர்களோடு நல்ல முறையில் அன்பாக பேசி அரவணைப்போடு நடந்து கொண்டார்கள். இந்த கனவு சுலைமான் இப்னு அப்துல் மலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு ரொம்பவும் மகிழ்ச்சியை தந்தது. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் சய்யிது தாபியின் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் இது குறித்து கேட்ட பொழுது சொன்னார்கள், நீங்கள் அஹ்லு பைத்துகளுக்கு ஏதேனும் நன்மை செய்தீர்களா என்று கேட்ட பொழுது, ஆம், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வெட்டப்பட்ட தலை யசீதுடைய ஹசானாவில் இருந்தது. ஒரு 9 நாட்கள் இருந்ததாக சொல்வார்கள். அதை நான் எடுத்து பட்டு துணியால் அதை சுற்றி அதை அடக்கம் செய்து அதற்கு நானும் என்னுடைய கூட்டத்தார்களும் சேர்ந்து சில நபர்களும் சேர்ந்து தொழுகை நடத்தினோம் என்று சொன்ன பொழுது ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் சொல்லி காட்டுவார்கள், இந்த நிகழ்வின் காரணமாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை பொருந்தி கொண்டார்கள் என்று சுப செய்தியை சொன்ன பொழுது ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு சுலைமான் இப்னு அப்துல் மலிக் அவர்கள் நிறைய பொற்காசுகளை பரிசில்களை கொடுத்து கௌரவித்தார்கள். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டினார்கள். அந்த வேளையில் சொன்னார்கள், நல்லோர்களோடு உயர் குலத்தை சார்ந்தவர்களோடு, அதாவது அஹ்லு பைத்துகளை சார்ந்தவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அவர்கள் எந்த அளவுக்கு தவறு செய்தாலும் கூட, அவர்கள் உங்கள் பார்வையில் தவறானவர்களாக இருந்தாலும் கூட நீங்கள் அவர்களிடத்தில் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற உபதேசத்தையும் செய்தார்கள். அது மாத்திரமல்ல, இன்னொரு நிகழ்வையும் சொல்வார்கள். அம்ர் இப்னு லைஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹிஜ்ரி 289 வஃபாத்தானவர்கள். அவர்கள் ஒரு பெரும் ஒரு அரசராக இருந்தவர்கள். ஒரு கவர்னர், ஒரு பதவியில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள்ட்ட தன்னுடைய படை காட்டப்படுகிறது.
அவருக்கு சொந்தமான படை காட்டப்பட்டது. 12,000 நபர்கள் அந்த படையில் இருந்தார்கள். அந்த படையை பார்த்தவுடன் அவர் தேம்பி தேம்பி அழுதார். அழுதுவிட்டு சொன்னார், இந்த படை மட்டும் எனக்கு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டார்களே அந்த கர்பலாவில் எனக்கு சொந்தமானதாக இருந்தால் எப்பாடுபட்டாவது நான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காப்பாற்றியிருப்பேனே என்று சொன்னார். அந்த தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். அன்றைய காலத்தில் வாழ்ந்த ஒரு இறைநேசருடைய கனவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றி சொன்னார்கள், அம்ர் இப்னு லைத் அவர்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் உள்ளத்தில் இருக்கின்ற அந்த ஆசையை, அந்த ஏக்கத்தை நாம் நாம் அறிவோம். உங்களுடைய அந்த அமலை நாம் கபூல் செய்தோம். அல்லாஹ் உங்களுக்கு நீயத்திற்கு மகத்தான கூலியை தருவான் என்ற சுபச்செய்தியை சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதை அம்ர் இப்னு லைத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் சொல்லப்பட்ட பொழுது அவர்கள் கதறி அழுதார்கள் என்ற நிகழ்வையும் அல்லாமா இப்னு ஜௌசி ரஹ்மஹுல்லா அவர்கள் தன்னுடைய புஸ்தானுல் வாயிதீன் என்ற கிதாபில் பதிவு செய்வார்கள். இப்படி கர்பலா குறித்து உள்ள ஒரு அதிசயமான ஆச்சரியமான நிகழ்வுகளை எல்லாம் அல்லாமா இப்னு ஜௌசி ரஹ்மஹுல்லா அவர்கள் புஸ்தானுல் வாயிதீன் என்ற கிதாபில் பதிவு செய்வார்கள். இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சாதாரணமான விஷயங்களை எல்லாம் பதிவு செய்ய மாட்டார்கள். அவர்கள் பதிவு செய்தால் பெரும்பாலும் ஆதாரமான விஷயங்களை, ஆதாரத்துக்குரிய விஷயங்களை மட்டும்தான் பதிவு செய்வார்கள் என்பது இஸ்லாமிய வரலாற்று ஆய்வாளர்களின் கருத்து. எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கர்பலா குறித்து உள்ள எல்லா நிகழ்வுகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்ல முறையில் விளங்கி அதிலிருந்து படிப்பினைகளை பெற்று அஹ்லு பைத்துகளை நேசித்து வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வாழ தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.